வணக்கம். உங்கள் அன்பான ஆட்சி பேசுகிறேன். கமலம். ஒரு பையன் ஒரு பையன் என்ன செய்கிறான்? படிக்காமல் இருக்கான். அப்பா எவ்வளவோ சொல்லி பார்க்காரு, படிக்க மாட்டாங்க. அப்புறம் கடைசியில் மனசு இப்படி, எப்பா நான் இங்கிலீஷ் படிக்கிறேன்ப்பா, எனக்கு அது நான் 10,000 ரூபா கொடுப்பா, நான் போய் படிச்சுட்டு வரேன் மெட்ராஸில் போய் அப்படிங்க. அவள் அப்பா சொல்கிறார், ஒரு வேளை திருந்திடுவானோ அப்படின்னு சொல்லி படிக்க மாட்டேங்காத, சரின்னு 10,000 ரூபா கொடுத்து போயிட்டு வாடா அப்படிங்க. அப்புறம் அந்தாலும் மெட்ராஸ் போய் போன உடனே இப்போ அங்கே உள்ள இதுகளில் ஆமிட்டுக்கிட்டு பலவித நல்ல ஆடம்பர செலவெல்லாம் செலவழிச்சிட்டு கையில் காசு கிடையாது, முடிஞ்சு போச்சு. உடனே என்ன செய்தான், அப்படியே ஒரு டீ குடிக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வருவான். அப்போ அங்கே 2-3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க இங்கிலீஷில். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட கேட்காரு, ஒவ்வொரு கதையாக சொல்லி ரைட்டா அப்படிங்கிறதுக்காக கேட்பார். எஸ் எஸ் அப்படின்பார் அவர். எஸ்ங்கிறது ஒரு இங்கிலீஷ். சரி, முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தால பேசிகிட்டு இருக்கும்போது ரியலி அப்படின்னு சொல்வார். ஆமாம், ரியலி, எஸ் ரியலி, எஸ் ரியலிங்கிறது சொல்கிறான். அதுக்கு அடுத்த வரி, அதுக்கடுத்தது அக்ரிட் அப்படின்பாரு. எஸ், அது ஐ ஆம் அக்ரிட் அப்படின்னு. இந்த 3ஐயும் கேட்டுட்டு அவசரப்பட்டு வந்துடுறான். ரயில் ஏறி வண்டி வீட்டுக்கு வந்துடுவான். வந்தோடனே, என்னப்பா படிச்சியா? எஸ் அப்படிமா. ஆகா, பிள்ளை நம்ம பிள்ளை படிச்சுட்டுதுன்னு அவன் நினச்சிக்கிட்டான். உடனே அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போகணும்னு போயிட்டு வான்னு சொல்லும்போது ஒரு கூட்டம். அதுக்கு அடுத்த சந்தையில் ஒரு கொலை நடந்திருக்கும். இவனுக்கு அது தெரியாது. இவன் அந்த வழியாக அவங்க அப்போ அந்த ஆட்களை தேடிட்டு இருக்கையிலே அவங்க இவனை கண்டது பிடிச்சி கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. அவன் அமுத்துக்கிடுவான். அமுட்டது அவனை கொண்டு கஸ்டடியில் போலீஸில் கொண்டு வச்சாங்க. இன்னொன்று என்ன, போலீஸ் கேட்பார், யூ இதெல்லாம் இதை செஞ்சியா மாட்டுறேன்? எஸ் அப்படின்மா நிமிந்து. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, ரியலி? எஸ் ரியலி அப்படின்பா. அதுக்கு அடுத்தாது கொஞ்ச நேரம் கழிச்சு என்னன்னு கேட்டேன், எஸ் ஒத்துக்கிறியா நீ? எஸ் ஐ ஆம் அக்ரிட் அப்படின்பார். உடனே போடு இல்லை அப்படின்றாரு. அப்புறம் தான் அந்த ஆளை சிறையில் போய் தன்னுடைய தவறையும் நினச்சிக்கிடுதான். நாம் படிக்கலை, நம்ம அப்பா நம்மளை அப்பமே அடித்து படிக்க வைக்கலையே அப்படின்னு ஒரு ஆத்திரம் வந்துடும். அப்போ தான் சொல்லுவார், நான் துள்ளி திரிகின்ற காலத்திலே என் துடுக்கடைக்கு என்னை பள்ளிக்கு அனுப்பாத பாரியே அப்படின்னு அவள் அப்பா பார்த்து சொன்னாங்க. அப்பா என்ன செய்வார்? என்ன செய்ய முடியும் சொல்லு? அது இதில் இந்த கருத்து என்னன்னு கேட்டேன்னா, சின்ன வயசில் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இது ஒரு கற்பனையாகவும் இருக்கலாம், கதையாகவும் இருக்கலாம். எதுனாலும் இதில் உள்ள நீதியை புரிந்து கொள்ளுங்கள். ரைட்டா?